வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கா. அவெல்லாம் வந்து வேலைக்காக வச்சுப்பா, அவெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. குடிச்சு 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 ஒரு ஒரு கட்டத்துல நீங்க காலையில ஏஞ்சி நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி பேசினா உங்களுக்கே தெரியாது. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. ஆனஸ்டா பாருங்க, நேர்மையா சொல்லுங்க. மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ லைட்டா குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அது குடி கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல குடி நோயாளியா மாறிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க நோயாளியா மாறிட்டீங்களா, இல்ல பழையபடி நீங்க சாதாரண குடிகாரங்களா இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி இருக்கு. இந்த 20 கேள்வியில நீங்க முழுசா மனசார ஆனஸ்டா நேர்மையா உங்களுக்கு நீங்க நேர்மையா நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு குடியினால பிரச்சனை இருக்குதா இல்ல பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு குடியிலிருந்து வெளியே வரணுமா இல்ல குடிக்கணுமா அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்ணலாம். இந்த 20 கேள்விக்கு நீங்க ஆமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்க. இது நீங்க இப்ப டிக் பண்ணுவீங்க. நீங்க இது பெஸ்ட் என்னன்னா உங்க கூட உங்க அம்மாவோ இல்ல மனைவியோ இல்ல உங்க கூட இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அவங்க கூட வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் இது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் உங்க குடி வாழ்க்கை, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். 2 பேரும் கம்பைண்டா உட்காந்து பண்ணீங்கன்னா இந்த ரியல் பிரச்சனை என்னன்னு தெரியும். இப்ப நீங்க மட்டும் பண்றீங்க, நீங்க ஆனஸ்டா பண்ணுங்க, நேர்மையா பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, குடிப்பதினால் வேலை செய்யும் நேரத்தை இழக்கிறீர்களா? ரொம்ப முக்கியமானது. ஆம்னா ஆம் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நேரத்துல நீங்க கரெக்டா வேலைக்கு போயிருப்பீங்க, டைமுக்கு வேலைக்கு போயிருப்பீங்க, அந்த வேலைக்கு மதிப்பு கொடுத்துருப்பீங்க, வேலை கரெக்டா முடிச்சுட்டு நீங்க வந்திருப்பீங்க, வேலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. இந்த குடியினால போதையினால வேலை செய்யற நேரம் லேட்டா போறது, லீவ் எடுக்கிறது, அடிக்கடி லீவ் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையில கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட பேராக இருக்கும், பாதிப்பாக இருக்கும். அதை பத்தி நீங்க உண்மையா எழுதுங்க. குடியினால வேலை செய்ய நேரத்தை எழுந்தீங்களா இல்லையான்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, குடிப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி அற்றதாக செய்கிறதா? குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போறதோ, ஒரு கோயிலுக்கு போறதோ, ஒரு டூருக்கு போறதோ, அந்த மாதிரி குடும்பத்துல எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். கடைசியில நீங்க சுயநலத்தினால சுயவெறினால உங்க குடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற குடும்பத்துல அக்கறை இல்லாத, குடும்பத்து மேல பாசம் இல்லாத, கொஞ்சம் கொஞ்சமா உங்க சுயநலத்துல இருக்கும்போது குடும்பத்துல உறவு முறையில நிறைய பாதிப்பு ஏற்படும். இது ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனஸ்டா எழுதுங்க. குடிப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி அற்றதாக செய்கிறதா அப்படின்ட்டு. 3வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவர்களுடன் பழக கூச்சப்படுவதால் குடிக்கிறீர்களா? இப்போ குச்சா வச்சுங்களேன், கூச்சமே இருக்காது, அப்படியே இங்கிலீஷ்லாம் அப்படியே பயங்கரமா வரும், பேசாததெல்லாம் பேசுவீங்க, நீங்க யாரோடாலும் கூச்சலாத பேசுவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால நீங்க குடிக்கிறீங்களான்னு கேட்கலாம். நீங்கள் மற்றவர்களுடன் பழக கூச்சப்படுவதா குடிக்கிறீங்களா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. 4வது பார்த்தீங்கன்னா, குடிப்பது உங்கள் நற்பெயரை பாதிக்கிறதா? குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர், இவனா இது பண்ணுவான்பா, இது பண்ண மாட்டான்பா, இவங்கிட்ட நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும். குடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க பேரை கெடுத்துட்டு இருக்கா. அவெல்லாம் வந்து வேலைக்காக வச்சுப்பா, அவெல்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா, அவெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி உங்க நல்ல பேரை கெடுக்குதா அப்படின்னு நீங்க ஆம்னா ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லை. 5வது பார்த்தீங்கன்னா, குடித்த பிறகு உங்களுக்கு எப்போதாவது குற்றம் செய்து விட்டோம் என்ற வருத்த உணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறதா? ஒரு கில்ட்டு, குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், குச்ச உடனே திருப்பி திருப்பி ஏன்டா இதே பண்றேன், ஏன்டா இதே செய்யறேன், ஏன்டா திருப்பி திருப்பி இதே பிரச்சனையாவது, ஆனாலும் திருப்பி திருப்பி அப்படியே இதே மாதிரி வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டு, குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள குற்ற உணர்வு ஏற்பட்டுக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. குடித்த பிறகு உங்களுக்கு எப்போதாவது குற்றம் செய்து விட்டோம் என்ற வருத்த உணர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறதான்னு கேட்கறாங்க. ஆம்னா ஆம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. 6வது பார்த்தீங்கன்னா, குடியின் விளைவாக நீங்கள் எப்போதாவது பண கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்களா? குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கும், பிளஸ் பாக்கெட்ல காசு இருக்கும், எப்பவுமே வேலை செய்யற இடத்துல கடை இருக்காது, நகை வேலை வச்சிருக்க மாட்டீங்க, பிரச்சனை இருக்காது, எல்லாம் உங்க கண்ட்ரோல் இருக்கும். குடி ஆரம்பிச்ச உடனே அனாவசியமா செலவு பண்றது, அனாவசியமா கண்ட பொருளை வாங்குறது, கடை வாங்குறது, நம்ம வேலைக்கு போகாம இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால பண கஷ்டத்துக்கு ஆளாகி குடியின் விளைவாக நீங்கள் எப்போதாவது
பண கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்களா? ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அதுக்கப்புறம் 7வது பார்த்தீங்கன்னா, குடிக்கும் போது நீங்கள் தரக்குறைவான தோழர்களையும் சூழ்நிலைகளையும் நாடி இருக்கிறீர்களா? நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருப்பீங்க நீங்க, ஆனா குடிக்கும் போது பாத்தீங்கன்னா லோ கிளாஸ் உங்களோட மட்டமா ரிச்சா ஓட்டுறவன் பிளாட்பாத்தில் இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் எல்லாருக்கிட்டையும் போய் பழகுவீங்க, சோசியலா பழகுவீங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்க தரக்குறைவான ஆளுகள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் விட்டு கீழே போவீங்க. அதனால இந்த கேள்வி கேட்குறாங்க. குடிக்கும் போது நீங்கள் தரக்குறைவான தோழர்களை சூழ்நிலைகளை நாடி இருக்கிறீர்களா? புரியுதாப்பா? 8 பார்த்தீங்கன்னா, குடி உங்கள் குடும்ப நலனை பற்றி கவலைப்படாதவராக செய்திருக்கிறதா? இப்ப குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா குடும்பத்து மேல ஒரு அக்கறையா இருந்திருப்பீங்க, பாசமா இருந்திருப்பீங்க, பொறுப்பா இருந்திருப்பீங்க. குடி உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப நலனை பத்தி அக்கறையா இருக்கு. என்னடா மனைவி கஷ்டப்படுறாங்களே, பசங்க கஷ்டப்படுறாங்களே, அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்க, வேலை செய்யற இடத்துல துரோகம் பண்றோமே, எதை பத்தி இது இருக்காது, உங்களுக்கு அக்கறை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப நலன்ல இருந்து அக்கறை போயிட்டு உங்களுடைய குடி வெறி மேலதான் அக்கறை அதிகமா இருக்கும். அதுதான் இங்க கேக்குறாங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு அன்பா பாசமா இருந்திருப்பீங்க, ஆனா குடி உங்களுக்குள்ள அதிகமாக அந்த பாசம் அன்பெல்லாம் உங்களை விட்டு போயிருக்கும். அதுதான் இங்க கேக்குறாங்க. குடி உங்கள் குடும்ப நலனை பற்றி கவலைப்படாதவராக செய்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. ஆனஸ்டா பாருங்க, நேர்மையா சொல்லுங்க. 9வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடிக்க ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கையில் குடிக்க வேண்டும் என்ற தீவிர விருப்பம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? நீங்க ஸ்டார்டிங்லாம் வந்து ஒரு லிமிட்டா ஒரு அளவா குடிச்சிருப்பீங்க. அது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஆசை, தீவிரமான வெறி அதுக்குள்ள அதுக்கு ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆணைகளான்னு கேட்குறாங்க. குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே குடிச்சே ஆகணுன்ற ஒரு வெறி உங்களுக்கு ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. 10வது பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிக்க வேண்டும் என்ற தீவிர விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? நீங்க காலையிலேருந்து அப்படியே இருந்துன்னு இருப்பீங்க, கரெக்டாக அந்த நேரம் வந்தோடனே குடிச்சே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் வருதா? காலையிலேருந்து நார்மலாக இருந்திருப்பீங்க, அந்த டைம் ஆகணும்னு ஒரு அர்ஜி வரும், போயே ஆகணும், சரக்கு அச்சா ஆகணும், கடைக்கு போயே ஆகணுன்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அர்ஜி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிக்க வேண்டும் என்ற தீவிர விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. 11 பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் உங்களுக்கு குடி தேவைப்படுகிறதா? நீ குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பீங்க, காலையில எழுந்தோடனே அந்த ஹேங்கோவர் திருப்பி குடிக்கணும்ன்ற ஒரு ஆவல் உருவாகுதான்னு கேட்குறாங்க, ஆசை உருவாகுதான்னு கேட்குறாங்க. 12வது பார்த்தீங்கன்னா, குடிப்பது உங்கள் தூக்கத்தை பாதிக்கிறதா? தூக்கம்ன்றது வேற, மயக்கன்றது வேற. நீங்க இயற்கையா போய் படுக்கிறதுன்றது வேற. போதை அடிச்சுட்டு ஒரு அளவுக்கு மேல உடம்பு தாங்காது, அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணுவீங்க, அது வந்து தூக்கம் கிடையாது, மயக்கம். தூக்கம்ன்றது வந்து எந்த விதமான சப்ஸ்டன்ஸ் இல்லாம, எந்த விதமான குடி போதையும் இல்லாம இயற்கையா தூங்குறது தான் தூக்கம். அதுதான் இங்க கேட்கறாங்க. 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா, குடிப்பது உங்கள் தூக்கத்தை பாதிக்கிறதா? குடிக்கல அப்படின்னா தூக்கம் இல்லாம இருக்கிறீங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு படுத்துருப்பீங்க, காலையில 3 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துடும். நைட்டு போதையில் ஏதோ அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க, 2 மணி 3 மணிக்கெல்லாம் போதை தெரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் தூக்கமே இருக்காது. அதனால கேட்கறாங்க, குடிப்பது உங்கள் தூக்கத்தை பாதிக்கிறதா? 13 பார்த்தீங்கன்னா, குடிக்க ஆரம்பத்திலிருந்து உங்கள் வேலை திறன் குறைந்து விட்டதா? நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணியிருப்பீங்க, அழகாக பண்ணியிருப்பீங்க, நேர்மையாக பண்ணியிருப்பீங்க, குறிப்பிட்ட டைமில் பண்ணியிருப்பீங்க, முழுமையாக பண்ணியிருப்பீங்க. குடி உங்களுக்குள்ள வளர அதனுடைய செயல்திறன் கம்மியாகிட்டு இருக்கும். நீங்கள் 8 ஹவரில் செய்ய வேண்டியது 2 நாள் பண்ணுவீங்க, 2 நாள் செய்ய வேண்டியது 1 வாரத்துக்கு பண்ணுவீங்க. முன்ன மாதிரி வேலை செய்கிற அந்த திறன் வந்து உங்களுக்குள்ள கம்மியாகிட்டு இருக்கும். அதுதான் கேட்குறாங்க. 13. 14 பார்த்தீங்கன்னா, குடிப்பது உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தை ஆபத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதா? நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழிலை ஒரு பயபக்தியோடு செஞ்சுருப்பீங்க, உண்மையாக செஞ்சுருப்பீங்க, நேர்மையாக செஞ்சுருப்பீங்க, பொறுப்பாக செஞ்சுருப்பீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. குடி போத அதிகமானோடனே கொஞ்சம் கொஞ்சமாக லீவ் போடுறது, கடை வாங்குறது, சரியாக பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி யார்கிட்டனா பொறுப்பை யார்கிட்டனா விட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலும் வியாபாரமும் ஆபத்துக்குள்ளாக இருக்குதான்னு கேட்குறாங்க. இது ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. 15 பார்த்தீங்கன்னா, கவலைகள் அல்லது தொல்லைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் குடிக்கிறீர்களா? எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பொண்ணு கல்யாணம் ஆகல, பையனை இது பண்ணல, வீட்டில் சரியில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி கவலையா இருக்குது, தொல்லையா இருக்குது, அதனால தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றீங்களான்னு கேட்குறாங்க. கவலைகள் அல்லது தொல்லைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் குடிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை ப்ரோக்ராம்ல என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த கவலை எந்த தொல்லைக்கும் வந்து குடி தீர்வு கிடையாது.
ஒருத்தர் குடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. என்ன ரீசனு? குடி மேல ஆசை, அவ்வளவுதான். வேற ரீசனே கிடையாது குடிக்கிறதுக்கு. என் பொண்டாட்டி சரியில்லை, அண்ணன் சரியில்லை, அம்மா சரியில்லை, வட்ட செயலாளர் சரியில்லை, ஊரு சரியில்லை, வேலை சரியில்லை, அதெல்லாம் வந்து காரணம். குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. குடிக்கணும்னு ஆசை, வெறி இருக்குது, அவ்வளவுதான். ப்ரோக்ராம் அதுதான் சொல்றாங்க. அதுதான் 15வது பார்த்தீங்கன்னா, கவலைகள் அல்லது தொல்லைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் குடிக்கிறீர்களா? ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. 16 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிமையில் குடிக்கிறீர்களா? நீங்க குடிக்கிறது வந்து நீங்க மாட்டுக்கு தனியாக போயிட்டு தனியாக குடிச்சிட்டு வரீங்களா? ஒரு நேரத்தில் கும்பலாக குடிச்சிருப்பீங்க, ஒரு நேரத்தில் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செஞ்சுருப்பீங்க. அது கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கைட்டு விட்டு யாரும் உங்க கூட சேர மாட்டாங்க. ஐயோ இவங்க கூடலாம் போனால் ஒழுங்காக வர முடியாதுப்பா, இவங்க கூடலாம் போனால் ஒழுங்காக குடிக்க முடியாது, எல்லாம் நம்ம கைட்டு விட்டுருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாமல் தனிமையில் போய் குடிப்பீங்க. அதுதான் கேட்குறாங்க. 16 நீங்கள் தனிமையில் குடிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. 17 பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடித்ததன் பலனாக எப்போதாவது முழு ஞாபக மறதி ஏற்பட்டிருக்கிறதா? பிளாக் அவுட் குடிச்சு ஒரு கட்டத்தில் நீங்க காலையில ஏஞ்சி நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் இப்படி பேசினா உங்களுக்கே தெரியாது. நானா இப்படி பண்ணேன், நானா இப்படி செஞ்சேன், நானா இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அவுட் ஆகிதான்னு கேட்குறாங்க. குடிச்சதுனால உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. யாருன்னா சொல்லும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுதான் கேட்குறாங்க. நீங்கள் குடித்ததின் பலனாக எப்போதாவது முழு ஞாபக மறதி ஏற்பட்டு இருக்கிறதா? பிளாக் அவுட் ஸ்டேஜ் ஏற்படுதான்னு கேட்குறாங்க. 18 பார்த்தீங்கன்னா, குடித்ததற்காக எப்போதாவது ஒரு டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை செய்திருக்கிறாரா? குடிச்சதுனால அதிகமாக இருந்ததுனால ஷிவரிங்கு, பசி எடுக்கல, ஆலுசினேஷனு, ஏதோ பிரச்சனை ஆகி வாந்தி, ரத்த வாந்தி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகி பக்கத்தில் இருக்கிற 24 ஹவர்ஸில் போயிட்டு நீங்கள் அட்மிட் ஆகி யாருன்னா டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. 18வது, குடித்ததற்காக எப்போதாவது ஒரு டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை செய்திருக்கிறாரா? ஓகேவா? 19 பார்த்தீங்கன்னா, உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக நீங்கள் குடிக்கிறீர்களா? உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், குடிச்சாதான் என்னால் இது செய்தது, இந்த வேலையை செய்ய முடியும், குடிச்சாதான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், குடிச்சாதான் அவங்க கிட்ட தைரியமாக பேச முடியும், குடிச்சாதான் இந்த வேலையை முழுமையாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகமாக்குறதுக்கோசம் நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக நீங்கள் குடிக்கிறீர்களா? 19. 20 பார்த்தீங்கன்னா, குடித்ததினால் மருத்துவமனையிலோ சிகிச்சை நிறுவனத்திலோ இருந்திருக்கிறீர்களா? நீங்கள் குடிக்கிறதுனால ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரோ இல்லை ஹாஸ்பிட்டலோ உங்களுக்கு தேவைப்பட்டிருக்குதா? நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்களை எடுத்துன்னு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சென்டரில் இல்லை ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடல, இல்லைன்னா இல்லைன்னு போடல. இப்போ அந்த 20ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் அப்படின்னு போட்டிருப்பீங்க, இல்லை அப்படின்னு போட்டிருப்பீங்க. இப்போ அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எப்படியாப்பட்ட ஒரு குடிநோயாளியாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு போதை நோயாளியாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசாட்சிக்கு சுத்தமாக நீங்கள் நேர்மையாக ஆம் இல்லைன்னு நீங்கள் பதில் எழுதிருந்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வச்சு கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அதாவது அதுலேயே மாட்டிங்கன்னு அவசரப்படணும்னு தேவையில்லை. அதுலேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு தீர்வு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரு முழு நேர்மை தேவை. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதும், கண்டிப்பாக ஒரு வழி இருக்குது. இது ஏதேனும் ஒரு கேள்விக்கு ஆம் என்று விடை சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு குடிநோயாளியாக இருக்கலாம் என்பதற்கு எச்சரிக்கை ஆகும். இந்த 20 கேள்வியில ஒரே ஒரு கேள்விக்கு ஆம் சொல்லியிருந்தாங்கன்னா எச்சரிக்கை, ஒரு அவேக்கனிங் மாதிரி. இது இன் ஃபியூச்சர்ல நீங்க குடிநோயாளியா மாறதுக்கான ஒரு எச்சரிக்கை இருக்கு. ஒரு கேள்விக்கு ஆம் சொல்லியிருந்தீங்கன்னா, ஏதேனும் 2ற்கு ஆம் என்று விடை சொல்லியிருந்தால் நீங்கள் குடிநோயாளி இருக்க வாய்ப்புகள் உண்டு. 1க்கு சொல்லியிருந்தீங்கன்னா எச்சரிக்கை, இன் ஃபியூச்சர்ல ஆகலாம்னு சொல்லிட்டு. 2க்கு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க குடிநோயாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 தடவை அல்லது அதற்கு மேல் ஆம் என்று விடை சொல்லியிருந்தால் நீங்கள் உறுதியாக ஒரு குடிநோயாளி தான். 3க்கு மேல ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா 100% நீங்க ஒரு குடிநோயாளி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்பட தேவையில்ல, வெளியில வர்றதுக்கு வழி இருக்குது, முறையான சிகிச்சை இருக்குது, முறையான வழி இருக்குது, கண்டிப்பா வெளியே வரலாம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா எல்லாரும் பரவலா அந்த குடிநோயாளிகிட்ட கேட்குற கேள்வி தான் இது. இது வந்து அமெரிக்காவில் பால்டிமர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஜான் ஹாப்கின்சன் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில்
இந்த 20 கேள்விகள் தயாரித்து இது சொல்லியிருக்கிறாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட் சென்டர்லையும் சரி, எல்லா மருத்துவமனையிலும் சரி, இந்த 20 கேள்விகள் வந்து பொதுவாக கேட்பாங்க. அதனால நீங்கள் 3 முறைக்கு மேலே ஆம் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக குடியினால உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் எதிர்காலத்துக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்குது. என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்கள் குடிநோயாளி ஆயிட்டன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு முறையான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு முறையான சிகிச்சை இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.